ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம செடிங்களெல்லாம் புது போட்ஸில் செட் பண்ண போகிறோம். 1.5 months முன்னால் நான் வாங்கின பீஸ் லில்லி தான் இது. குட்டியூண்டு போட்டில் தான் இருக்குது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய ரூட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. செடிக்கு நிற்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஆனால் போட்ஸ் எல்லாமே ஒன்றா வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். நிறைய திங்க் பண்ணி தான் இந்த போட்ஸ் வாங்கினோம். ஆக்சுவலி நான் சிமெண்ட் போட் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்மளுக்கு இது ரெண்டல் ஹவுஸுன்றனால நம்மளுக்கு அது கேர் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே டைல்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் பிளாஸ்டிக் போட்ஸே வாங்கிட்டோம். நம்ம வாங்கும்போது பல்காகவே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம 15 10 inches போட்டோம். ஒரே ஒரு 12 inches போட்டும் வாங்கினோம். அந்த ஒரே ஒரு போட் இந்த கருவேப்பிலைக்கு தான் வாங்கினோம். நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா இந்த வாட்டர் கேனில் இந்த பிளான்ட்டை வச்சது. ஏன்னா கருவேப்பிலைன்னு சொல்கிறது பெரிய ஒரு மரம். இது என்னோட வெள்ளிமச்சி, அதாவது அம்மாவோட அக்கா எனக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பிளான்ட் இது தான். அது நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இதுக்குள்ளே வச்சோம். வச்சுட்டு இப்போ ஒரு 6 yearsக்கு மேலே ஆகுது. இப்போ தான் இதை புது போட்டில் வைக்க போகிறோம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் இதில் குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு நான் மெதுவாக இதை இப்படி நைஃபை சூடு பண்ணிவிட்டு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்துட்டு கீழே இருக்கிற மண்ணெல்லாம் தட்டிட்டு தான் இந்த புது போட்டில் வச்சோம். இந்த வேலை எல்லாமே நான் பண்ணேன். அதுக்கப்புறம் போட்டில் செட் பண்ணுறது மட்டும் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். ஏன்னா என்னால் அது தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கும்போது பிளான்ட்டோட மேல் போர்ஷன் ஃபுல்லாகவே வெளியில் இருந்தது, அந்த போட்டுக்கு வெளியில். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் அதுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் டைம் வைக்கும்போது கீழே மண் இன்னும் கொஞ்சம் தட்டிட்டு தான் வச்சோம். அதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மற்ற பிளான்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சாயிலும் கிடச்சிது. ஏன்னா நம்ம பெட்ரூம் பால்கனியில் நிறைய இன்டோர் பிளான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே சாயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி, அவங்க எல்லாருக்கும் இந்த சாயில் ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு இந்த போட்டுக்குள்ளே வச்சோம். பாருங்கள், இது இவ்வளோ வெளியில் நிற்கிது. திருப்பி நாங்கள் இதுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் டைம் வச்சது நல்லா செட் ஆச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. ஏன்னா பிளான்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றது. ரூட்ஸ் எல்லாம் சேஃபாக தான் இருக்குது. நான் 2 பால்கனியில் இருக்கிற செடிங்களையும் செட் பண்ணி இந்த கிச்சன் பால்கனி மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே நம்மளுக்கு தண்ணி போகிறதுல ரொம்ப ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. கீழே வச்சுருக்கிற செடிங்களில் தான் தண்ணி விழும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்மளுடைய பெட்ரூம் பால்கனியில் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு தான் போகுது டைரெக்டாக. ஸோ அந்த தண்ணி அப்படி விட்டால் அது யார் மேலேயாவது விழும். அதனால் நான் இந்த பால்கனி, அதாவது பெட்ரூம் பால்கனி அந்தளவுக்கு க்ளீன் பண்ணல. இன்னும் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.